அனைவருக்கும் வணக்கம். நான் தேர்ந்தெடுத்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்ன சார் அப்படின்னா, பொதுமக்களை ரொம்ப குழப்புறது, ஜோதிடர்களை ரொம்ப குழப்புறது, ஜோதிடம் கத்துக்கிறவங்களை ரொம்ப குழப்புறது. அது என்ன சார்? திதி சூன்யம். நம்ம எந்த ஜோதிடரும் குறை சொல்ல விரும்பல. அவங்கவுங்க மெத்தட் அவங்கவுங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தின் கருத்து. நானும் 13 வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். திதி சூன்யம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா, இருந்தால் அது எங்கே வேலை செய்யுது அதை தெரிஞ்சுக்கணும். திதி சூன்யம் எங்கே வேலை செய்யுது? ஜாதகத்தில் வேலை செய்யுதா? உதாரணமா ஒரு தனுசு லக்னத்தை வச்சுக்குவோம். அவர் பிரதம திதியில பிறந்துட்டார். அவருக்கு மகரமும் துலாமும் திதி சூன்யம், 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் திதி சூன்யம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இதில் குடும்ப வாழ்க்கை அமையாத சொல்றீங்களா? இவருக்கு பணமே வராதுன்னு சொல்றீங்களா? அப்போ பணம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் பணம் வருது? நிறைய குழப்பம் இருக்கு. சரி, இதே தனுசு லக்னத்துக்கு பஞ்சமி திதியில அவர் பிறந்துட்டார். 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் திதி சூன்யம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? திருமணமே ஆகாதுங்கிறீங்களா, இல்ல தொழிலே அமையாதுங்கிறீங்களா? அப்ப அமைஞ்சிருக்குல்ல, நிறைய பேருக்கு தொழில் அமையுது, நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, 5-6 பிள்ளை பெற்றிருக்கா. அப்ப அந்த அந்த இடங்கள்ல உங்க திதி சூன்யம் ஏன் வேலை செய்யணும்? அப்ப திதி சூன்யம் எங்க பார்க்கணும்? திதி சூன்யம் வார பாருங்க, திதி சூன்யம், வார சூன்யம், மாத சூன்யம், இப்படி சூன்யங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. சூன்யம், தியாஜ்யம், இந்த மாதிரி செய்யக்கூடாத நாட்கள் அப்படின்னு இது பேர். இது முகூர்த்தத்துக்கு தான் பயன்படுத்தணும். எங்க பயன்படுத்தணும்? மிதுன ராசிக்காரங்க பஞ்சமி திதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் சார்? அன்னைக்கு உங்களுடைய மிதுனமும் கன்னியும் திதி சூன்யத்தில் மாட்டிக்கொள்ளும். திதி சூன்யம்னா இருட்டுன்னு பேர். ஒரு இன்வால்வ் இல்லாம போயிடும், அவ்வளவுதான். சந்திராஷ்டமத்தோட இணையதான் வச்சுக்கோங்க. அப்ப திதி சூன்யம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் அன்னைக்கு திதி சூன்யம். அப்ப மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க பஞ்சமி திதியில் திருமணம் பண்ணாதீங்க, ஒரு பெரிய நல்ல காரியத்தை பண்ணாதீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் விஷயம். சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். திதியை வைத்து செல்வத்தை சொல்லுன்னு தான் சொன்னான். திதியை வைத்து செல்வத்தை சொல்லு. அப்ப இதே மிதுன ராசிக்காரங்க பஞ்சமி திதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மேச ராசிக்காரங்க சஷ்டி திதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க நவமி திதி, தசமி திதி அன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இவ்வளவுதான். பெரிய பணத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பெரிய பணத்தை கொடுத்து போட்டு முடிக்கக்கூடாது. இவ்வளவுதான் சொன்னாங்க. அப்ப திதி சூன்யத்தை எங்க பார்க்கணும்னா கோச்சாரத்துல தான் பார்க்கணும். அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதான் பார்க்கணும். நாம என்ன பண்றோம்? லக்னத்துக்கு பார்க்குறோம், ராசிக்கு பார்க்குறோம், நிறைய பார்த்து நம்மளும் குழம்பி வரக்கூடிய கிளை என்றையும் குறைக்கிறோம். அப்ப திதி சூன்யம் எங்க வேலை செய்யும்னா கோச்சாரத்துல தான் வேலை செய்யுது. உங்க ராசி எதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ராசி திதி சூன்யமாக வரும் நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இவ்வளவுதான் அந்த திதி சூன்யம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.